பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நம்மளுக்கு எக்ஸசைஸ் 5.8 அந்த ரோல்ஸ் தீரம் மீன் வேல்யூ தீரம் இந்த வாட்டி உங்களுக்கு சிலபஸில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அகாடமிக் இயர் 2020 to 2021 மட்டும் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம யூனிட் 5 மிஸ்லேனியஸ் பார்க்கலாம். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3x ஸ்கொயர் மைனஸ் 9x + 5 ஹோல் பவர் 9 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணோம், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் பண்ணோம். ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ். ஸோ முதல்ல அதுக்கு முன்னாடி இதை வந்து லெட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் ஒய் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் மைனஸ் 9x + 5 ஹோல் பவர் 9. ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேட் ஒய் with respective x. ஸோ அப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு dy by dx equal to இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கு x பவர் n. ஸோ x பவர் n is equal to nx பவர் n minus 1. ஸோ nன்ற இடத்துல 9 into x பவர் n minus 1. ஸோ n minus 1 9 minus 1 வந்துடும். ஸோ equal to 8. ஓகே, ஸோ அகெயின் d by dx என்ன பண்ணணும் 3x ஸ்கொயர் மைனஸ் 9x + 5 வந்துடும். So again d by dx of 3x square minus 9x plus 5. Okay, so 9 into 3x square minus 9x plus 5. Again d by dx of 3x square minus 9x plus 5. Okay, so இது அப்படியே first எழுதிருங்க. Next plus 5 whole power 8 with again இதை differentiate பண்ணும்போது 3 into x power n x square னா nx power n minus 1. So 3 into 2x 3 into 2x என்ன வந்துடும் உங்களுக்கு 6x minus 9 into 1 9. so plus 0 constant 0. okay, so இப்போ இதில் என்ன காமனா இருக்கு உங்களுக்கு, இதில் 3 காமனா இருக்கு. so 9 into 3x square minus 9x plus 5 whole power 8 into ரெண்டுத்துலையும் 3 காமனா எடுத்தோம்னா 2x minus 3. okay, so இங்க 9 இருக்கு, இங்க 3 இருக்கு. so 9 into 3 27. so 27 into 3x square minus 9x plus 5 into whole power 8 into 2x minus 3. so இதுதான் உங்களுக்கு dy by dx. okay, so next question பார்க்கலாம். okay, second question பாருங்க. So second question என்ன கொடுத்திருக்காங்கன்னா sin cube x plus cos power 6x ன்னு கொடுத்திருக்காங்க. So sin cube x plus cos power 6x. Okay, so first let y is equal to sin cube x plus cos power 6x ன்னு எடுத்துக்கலாம். So let y equal to sin cube x plus cos power 6x. Okay, so differentiate y with respect to x. So dy by dx equal to தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் d by dx of sin cube x plus d by dx of cos power 6x. okay, so first d by dx of sin cube x ன்னு பார்த்தோம். so sin cube x பண்ணும்போது சேம் x power n ஃபார்முலா. so n x power n minus 1. so n minus 1 னா இங்க 3 minus 1. so 3 square x. okay, so 3 sin n minus 1 னா 3 minus 1 என்ன ஆயிரும் உங்களுக்கு 2 ன்னு வந்துரும். so 2x. okay, so again d by dx of நம்ம என்ன பண்ணோம் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் plus சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cos power 6x ஃபர்ஸ்ட் nx power n x power n ஃபார்முலா அப்ளை பண்றோம். so n ன்றது 6 x power n minus 1 5x. so again d by dx of cos x. okay, so இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். so 3 sin square x into differentiation of sin x ஓட ஃபார்முலா உங்களுக்கு cos x. so next plus 6 cos power 5x into differentiation of cos x ஓட வேல்யூ minus sin x. okay, so இந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிட்டேன், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வேல்யூ எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் அதை காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் dy by dx கண்டுபிடிக்கிறோம். dy by dx equal to இது ரெண்டுத்துல என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 காமனா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு sin x இருக்கு, இங்க ஒரு sin x இருக்கு, காமனா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு cos x இருக்கு, இங்க ஒரு cos x இருக்கு. 3 sin x cos x வந்து உங்களுக்கு காமனா இருக்கு.
So 3 sin x cos x. வெளியே எடுத்துட்டோம்னா அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒரு sin x இருக்கும் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? உங்களுக்கு மைனஸ் ஆயிரும். ஸோ ஒரு 3 வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? இங்க 2 இருக்கும். ஸோ 2 இன்ட்டு ஒரு காஸ் எக்ஸ் வெளியே எடுத்திருக்கோம். ஸோ மீதி என்ன இருக்கும்? அப்ப காஸ் பவர் 4x இருக்கும். அவ்வளவுதான். மற்ற sin x நம்ம வெளியே எடுத்தாச்சு. ஸோ ஃபைனல் ஆன்சர் 3 sin x cos x இன்டூ sin x மைனஸ் 2 காஸ் பவர் 4x. ஓகே, இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம யூனிட் 5ல மிஸ்லேனியஸ்ல தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 5x ஹோல் பவர் 3 cos 2x கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? லெட் y ஈக்குவல் டு 5x ஹோல் பவர் 3 cos 2x. ஓகே, ஸோ இது நம்ம என்ன பண்ண முடியாது? டைரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இதை லாகரிதமிக் கண்டுபிடிச்சு log of m power n is equal to n log m அப்படி அதை அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஓகே, ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டேக் log both sides. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? log y equal to log of 5x whole power 3 cos 2x. Okay, so log y equal to log m power n formula. Log m power n is equal to n log m. So 3 cos 2x into log of 5x. Okay, so log m power n is equal to n log m. Okay, so இப்போ என்ன பண்ணோம்? differentiate both sides with respective x பண்றோம். Okay, so differentiate both sides with respective x. So differentiation of log y என்ன உங்களுக்கு? 1 by y into dy by dx. So next நம்ம இது பாத்தீங்கன்னா இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? u ன்னு எடுத்துக்கிறோம். இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? v. Okay, so d by dx of u formula. So u into dv by dx plus v into du by dx. all u ன்றது என்னது உங்களுக்கு? 3 cos 2x 3 cos 2x dv by dx. So d by dx of log 5x plus v ன்றது log 5x into du by dx. So d by dx of 3 cos 2x. Okay, so இப்போ ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துடலாம். ஃபைனலா dy by dx கண்டுபிடிச்சலாம். Okay, so d 3 cos 2x into d by dx of log 5x கொடுத்திருக்காங்க. Okay, so 3 cos 2x into differentiation of log x. So இது வந்து உங்களுக்கு x. So differentiation of log x என்னது? 1 by x. So again differentiate என்ன பண்ணோம்? 5x differentiate பண்ணோம். So 5x differentiate பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துரும்? 5 வந்துரும். சாரி, இந்த 1 by x வராது. differentiation of log 5x. So log 5x என்னது உங்களுக்கு? 1 by 5x. again 5x differentiate பண்ணும்போது 5 வந்துரும். Okay, so plus log 5x into 3 cos 2x. So 3 காமனா கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தோம்னா differentiation of cos 2x என்னது உங்களுக்கு? minus sin 2x. Okay, so again 2x நம்ம differentiate பண்ணும்போது நமக்கு என்ன வந்துரும்? 2. புரிஞ்சுங்களா? So 3 cos 2x இங்க பாத்தீங்கன்னா இங்க 5 இருக்கு. So இந்த ரெண்டு 5ம் கேன்சல் ஆயிரும். So அப்ப என்ன வந்துரும்? 3 cos 2x divided by x minus one நிமிஷம். இந்த ஸ்டெப் இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாமே 1 by y into dy by dx நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்போ என்ன வந்துடும்? dy by dx equal to dy by dx equal to இந்த y இந்த பக்கம் வந்ததுன்னா என்ன ஆயிடும் உங்களுக்கு? y into என்ன வந்துடும்? 3 cos 2x 3 cos 2x divided by இங்க ஒரு x இருக்கு பிளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா இங்க 3 இருக்கு, இங்க 2. 3 into 2 என்னது? 6. இங்க நடுவுல வந்து மைனஸ் இருக்கு. சோ minus 6 ஆயிடும். சோ minus 6 3 into 2 6 minus 6 logarithm of 5x into sin 2x. ஓகே, dy by dx equal to இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? y யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸ்டார்டிங்ல क्वेश्चन y எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா? அந்த y is equal to என்னது? 5x whole power 3 cos 2x. So 5x whole power 3 cos
2x. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது dy by dx into 3 cos 2x by x minus 6 log 5x into sin 2x. Okay, so இதுதான் உங்களுக்கு third question. Okay, so next fourth question பார்க்கலாம்.